திண்டுக்கல் சீனிவாசன் யாரை குறிப்பிட்டார்? எந்த கட்சி தலைவரை குறிப்பிட்டார்? கூட்டணிக்காக வந்தால் பணம் கேட்கிறார் என்று எடப்பாடியே திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட சொன்னாரா? அப்போ இவர்கிட்ட ரகசியமே சொல்ல முடியாது. ஏன் அவர்கிட்ட சொல்றீங்க? அதாவது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அடுத்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தான் அமைப்பார் என்று உறுதியாக இருக்கிறார். நீ யாரும் கவலைப்படாதீங்க, இது வரைக்கும் ஓகே. ஆனா கூட்டணி கட்சிகளை வருவதை தடுக்கிற முயற்சியாக பேசுகிறான அனுகூல சத்துரு தானே. அப்போ அங்க யாராவது சொல்லலாம், அண்ணே இதெல்லாம் பேசாதீங்கன்னு. அவர் தடுக்கிற ஒருத்தர் கூட அங்க யாருமே இல்லை. ஒரு சீனியர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகி இருக்காங்க. இதெல்லாம் இந்த பொது மேடையில் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லா சேனலும் பார்த்துட்டு இருப்பாங்க. அசிங்கமா இருக்கும். உண்மையிலே அதிமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது. மேலும் மேலும் பலவீனமாக்குற செயலில் ஒரு மூத்த தலைவரை நிர்வாகியை ஈடுபடுகிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணும். ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல